Hi soldiers! AMD ரீசெண்டா நமக்கு இந்த ப்ராசஸர் அமைச்சிருந்தாங்க. இந்த ப்ராசஸர் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா AMD Ryzen 9 5900X. இந்த ப்ராசஸர் ஏன் ப்ரோ அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ராசஸரை வச்சு ஒரு கேமிங் மட்டும் இல்லாம ஸ்ட்ரீமிங்கும் பண்ணக்கூடிய ஒரு பிசியை பில்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5900X ப்ராடக்ட் ரிவ்யூ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் உங்களோட சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனி நாம என்ன பண்ண போறோம்னா இந்த AMD Ryzen 9 5900X ப்ராசஸரை வச்சு ஒரு பிசியை பில்ட் பண்றது மட்டும் இல்லாம அது நம்மளால கேமிங் அண்ட் அதே பீஸ்ல ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியுமா அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி this video sponsored by AMD. ஓகே சோல்ஜர்ஸ், நான் உங்க PC டாக், இது உங்க build your own PC. PC பில் பண்ண காசு வைக்கிறீங்களா? இல்ல 60 FPS ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனல் build your own PC. முதல்ல நம்ம எப்பயும் போல ப்ராசஸர் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ப்ராசஸர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு AMD-யோட Ryzen 9 5900X ப்ராசஸர். இது ஒரு 12 கோர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5000 சீரிஸ் ப்ராசஸர்னால இதில் நமக்கு யூனிஃபைட் கேஷ் மெமரி இருக்கு. யூனிஃபைட் கேஷ் மெமரினா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐக்கன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 MB கேஷ் இருக்கு. ஸோ கேஷ் மெமரி அதிகமாக தான் நல்ல விஷயமா ப்ரோன்னு கேட்டா கண்டிப்பாக நல்ல விஷயம். எங்க அப்படி சொல்லுறதுனா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு அதிகமாக கிடைச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் முக்கியமாக இது ஒரு 12 கோர் 24 thread ப்ராசஸர் நமக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அதிகமா கிடைக்காது, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அந்த கேமை ஸ்ட்ரீம் பண்ற பெர்ஃபார்மன்ஸும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ப்ராசஸர் உண்மையாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் as per theory. பட் ஆக்சுவலா எப்படி பெர்ஃபார்ம் பண்றது நம்ம கடைசியா வந்து பெஞ்ச்மார்க் பார்ப்போம். அண்ட் இந்த ப்ராசஸரோட பிரைஸ் பார்த்தோம்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 50 ல இருந்து 55 ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ பிரைஸ் வந்து ஏறலாம் இறங்கலாம், அது நம்ம கையில் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கறது இந்த பிசிக்கு யூஸ் பண்ண போற மதர் போர்ட். இந்த பிசி நம்ம என்ன மதர் போர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ASUS-ஓட ROG STRIX B550F கேமிங் WIFI. அதான் இந்த மதர் போர்ட் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன்னா முக்கியமாக இதோட VRM. ஸோ இதில் நமக்கு 12+2 ஃபேஸ் ஆஃப் VRM இருக்கு. இந்த 12+2 ஃபேஸ் ஆஃப் VRMன்றது இந்த AMD Ryzen 9 5900X பவர் பண்றது போதுமா கேட்டீங்கன்னா AMD Ryzen 9 5900X பவர் பண்றது போதுமான ஒரு மதர் போர்ட். ஈவன் அதுக்கு மேல பெரிய ப்ராசஸ் இருந்தாலுமே அதையும் பவர் பண்ணும், பட் அதுக்கு மேல ப்ராசஸ் இல்லை. அண்ட் இதுல நமக்கு Gen 4 PCI சப்போர்ட் இருக்கு. நம்ம Gen 4 SSD-யும் போட்டுக்கலாம், PCI 4.0 யூஸ் பண்ற கிராபிக்ஸ் கார்டையும் போட்டுக்கலாம். அண்ட் அது பார்த்தீங்கன்னா நமக்கு Wi-Fi 6 இருக்கு. Wi-Fi இருந்தா ப்ளூடூத்தும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுவும் இருக்கும். அண்ட் அதெல்லாம் தவிர்த்துட்டு இது ஒரு ASUS மதர் போர்ட்னால உங்களுக்கு ஆஸ்தெட்டிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்ட் இது பிரைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு 20,000 to 25,000 ரேஞ்சில் கிடைக்கும். இல்ல இது சீப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Gigabyte-ல இருக்கிற RS Pro AC இல்ல RS Pro X இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இதை விட கொஞ்சம் சீப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நான் பார்க்க போற காம்பனன்ட் ப்ராசஸரோட ஒர்க் ஸ்பேஸ் ஆன RAM. G-Skill-ஓட RIPJAS V 2 8GB 3200 MHz RAM, மொத்தம் 16GB ஆக்சுவலா. ஸோ இந்த ரேமோட பிரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அந்த மாதிரி ரேஞ்ச் கிடைக்கும். 2 RAM அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6000 to 7000 டிபெண்ட்ஸ் அப்பான் பிரைஸ் மாறும். ஸோ இந்த RAM ஏன் ப்ரோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா இது ஒரு டீசென்டான RAM. இன்கேஸ் உங்களுக்கு RGB வேணும் அப்படின்னா நீங்க Trident ட்ரை பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது XPG அந்த மாதிரி கிட்ட ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ மெமரி பொறுத்த வரைக்கும் பிராண்ட் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. பட் நீ என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதே பிராண்டை எல்லாத்தையும் போடுங்க, மாத்தி போட்டா ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து 16GB போதாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 30GB கூட அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இந்த பில்டுக்கு நம்ம 16GB யூஸ் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டோரேஜ். அதாவது பாத்தீங்கன்னா நாம இந்த பிசிக்கு யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் டிவைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்டோரேஜா நம்ம வந்து சாம்சங்கோட 980 SSD யூஸ் பண்றோம். ஆக்சுவலா இது 980 Pro கிடையாது, வெறும் 980. ஆக்சுவலா நிறைய பேர் அதுல கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. இது வந்து 970 EO+ ஓட கம்மியான டவுன்கிரேட் வெர்ஷன் தான். பட் பேர் மட்டும் 980. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பா கிடைக்கும். கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் வந்து 10,000 அந்த ரேஞ்ச் தான். ஆக்சுவலா இது ஒரு 1TB SSD. என்ன ப்ரோ 1TB SSD சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஆக்சுவலா ஒரு QLC SSD. DRAM கேஷ் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் கீழே போடுறேன். ஸோ இதனால நீங்க வாங்கும்போது 1TB வாங்குறதா தான் இந்த SSD வாங்குங்க, இல்ல அது கீழே வாங்குறதா வாங்காதீங்க. ஏன்னா ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். அண்ட் இதை பத்தி தெரியும்னா மேல ஐகான்ல ஆல்ரெடி SSD பத்தி வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா Seagate-ஓட Barracuda 1TB ஹார்ட் டிரைவ். உங்களுக்கு வேணா 2TB or 4TB வாட் எவர் யூ வாண்ட் நீங்க அதை போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ப்ரெஃபரன்ஸ். அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1TB உங்களுக்கு 3000 வரும். 2TB போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 ரேஞ்சில் இருக்கும். அடுத்து நான் பார்க்க போற காம்பனன்ட் லிக்விட் கூலர். ஆக்சுவலா இந்த பிசிக்கு நாம வந்து லிக்விட் கூலர் போயிருக்கோம். ஏன் அப்படி சொல்லுதுன்னா AMD Ryzen 9 5900X ஒரு ஹை எண்ட் ப்ராசஸர். இதுதான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 threads இருக்கும். ஸோ அவ்வளவு பெரிய ப்ராசஸருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தனியா கூலர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு AMD-ல ஸ்டாக் கூலர் தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 240mm கூலர் மாஸ்டரோட லிக்விட் கூலர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த லிக்விட் கூலர்ன்றது ஒரு ARGB கூலர். இது ஒரு 7500 ரூபாய் 8500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கிற
இருக்கக்கூடிய ஒரு கூலர். இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா 240mm ரேடியேட்டரும் ஒன்று கிடையாது. ஸோ கூலரை பொறுத்து அதோட பர்ஃபார்மன்ஸ் மாறும். ஈவன் அது 240 இருந்தாலும் சரி, இல்லை 280 இருந்தாலும் சரி, இது 360 இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி 5900X அது 5950X இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நீங்க கூலர் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா லிக்விட் கூலர் 240mm வாங்குங்க. 120mm கண்டிப்பா வாங்காதீங்க. அது வாங்குறது ஒன்று தான், வாங்குறது ஒன்று தான். இப்போ நம்ம பார்க்க போற காம்பனன்ட்னா முக்கியமான காம்பனன்ட் என்ன ஆக்சுவலா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நம்ம பிசிக்கு நம்ம யூஸ் பண்ற கிராஃபிக்ஸ் கார்டு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா AMD Radeon RX 6800 XT. கிட்டத்தட்ட நமக்கு இதுல 16GB ஆஃப் GDDR6 மெமரி இருக்கும். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா AMDயோட கிட்டத்தட்ட ஹை எண்ட் கார்டு. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1600 XT தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேல கார்டே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு AMD கார்டு அப்படினால நமக்கு இதுல ஓப்பன் சீல் சப்போர்ட் இருக்கும். ஓப்பன் சீல்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் API. எதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ டிரான்ஸ்கோடிங் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் VFX இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல GPU ஆக்சிலேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அது இந்த ஓப்பன் சீல் இல்லைன்னா மற்ற ப்ரோக்ராமிங் API மூலமா தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணிக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது ஒரு அட்வான்டேஜ் ப்ராடக்டிவிட்டி பண்றதுக்கு. அண்ட் அடுத்து AMDயோட சில விஷயங்களும் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா FSR. இதை யூஸ் பண்ணி உங்களோட கேம்ஸை வந்து 1080p ஆடுறீங்கன்னா அதை 2K or 4K நீங்க அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். பெரிய அளவுக்கு டீடைல் லாஸ் இல்லாம. அண்ட் கடைசியா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ரேட் கிட்டத்தட்ட 1,25,000 ரேஞ்சில் கிராஃபிக்ஸ் கார்டு வித்துட்டு இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட பிசிக்கு தேவையான கம்ப்யூட்டேஷன் பவர் கிடைச்சிருச்சு. பட் இதுக்கு நமக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் கொடுக்கலையா, அதை பண்ணா எலக்ட்ரானிக் பவர் கொடுங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதோட பவர் சப்ளையா இந்த DEEPCOOLோட DQ850 SMPS வந்து வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி மாடலர் 850 வாட் கோல்டு சர்டிஃபைட் SMPS. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 10,000 அந்த ரேஞ்சு கிடைக்கும். அண்ட் இதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆஃப் வாரண்டி இருக்கு. SMPS ஆனால் வாரண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா SMPS தான் எப்பயும் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால அதை மட்டும் எப்பயுமே செக் பண்ணிங்க. அண்ட் இந்த பேசிக் 850 வாட் தேவையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 850 வாட் அளவுக்கு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டேஜ் உங்களோட SMPSல இருந்ததுன்னா ஃபியூச்சர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு கேஸ் தேவை இல்லையா. ஸோ அந்த கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த பொருளை வந்து ஓரம் கட்டணும். ஸோ இந்த பிசி நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NZXயோட H510 Flow. அது மட்டும் இல்லை, இது ஒரு மேட் பிளாக் கேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேஸை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 510, 510 Elite, 510i இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் 510 Flow இப்போ தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்மளும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கும் இதுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரில்ஸ் மாதிரி உங்களுக்கு மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது மெஷ் இல்லை. ஸோ அது மூலம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா NZX கேஸில் இருக்கிற பிரச்சனையே ஏர் ஃப்ளோ பிரச்சனை தான். இந்த கேஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதனால தான் இந்த கேபினட்டோட பேரே H10 Flowன்னு வச்சிருக்காங்க. அண்ட் இதில் நான் பார்த்த ஒரு ஆக்வர்டான விஷயம் என்னன்னு சொல்லுவதுன்னா பொதுவாக NZX கேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபேன் கொடுப்பாங்க. இதுல 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. பட் அதில் பார்த்தா ஃப்ரண்ட்ல ஃபிளாட் ஆகிறனால உங்களுக்கு அந்த 2 ஃபேன் எடுத்து பின்னாடி மாட்டினா பிரச்சனை இருக்காது. பட் இந்த கேஸ்ல உங்களுக்கு முன்னாடியே ஃபேன் மாட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ளோன்றதுனால உங்களுக்கு வந்து மெஷ் மாதிரியான விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அங்க உங்களுக்கு ஃபேன் போட்டதான் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்தட்டிக்கா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சம்திங் இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எனியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 240mm ரேடியேட்டர் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் இன் கேஸ் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டாக்ல தான் யூஸ் பண்ணா பிரச்சனை இருக்கும், பார்த்துங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500 8,500. ஸோ ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்க. இந்த ப்ரைஸ்லாம் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான். ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட காம்பனன்ட்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண பிசி இதோ இருக்கு. என்ன ப்ரோ பிசியை காட்டுறீங்க, பிசி பில்டை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக எங்களால் வந்து பிசி பில் வீடியோ ஃபுல்லாக காட்ட முடியல. பட் நீங்கள் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா, நான் பேசும்போது உங்களுக்கு வீடியோவில் வந்துருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த AMD Ryzen 9 5900X ப்ராசஸரை வச்சு ஒரு பிசியை பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான இந்த ப்ராசஸரை வச்சு பில்ட் பண்ண இந்த பிசி கேமிங் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அட் த சேம் டைம் சேம் பிசிலேயே அதை ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு தான் மேட்டர். ஸோ அதை நம்ம முதல்ல செக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்மளோட இந்த பிசி ப்ராடக்டிவிட்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் Cinebench R15, R20 அண்ட் R23 இது மூணுத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிசி டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. முதல்ல நம்ம வீடியோ ப்ரொடக்ஷனுக்காக ப்ரீவியூ ப்ரோ பார்ப்போம். இந்த பிசியில் நமக்கு 1080p பிளேபேக்ன்றது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரெண்டரிங் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 21 செகண்டில் இந்த ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணி முடிச்சது. இது ஒரு டீசெண்டான டைம். அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் பெஞ்சில் நம்மளோட பிசி கிட்டத்தட்ட 600 மார்க்ஸ் வந்து எடுத்து, அதாவது 600 ஸ்கோர் எடுத்திருக்கு. இதுவுமே ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான். இப்போ நான் பார்க்கறது கேமிங் அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீமிங் தான். நாம முதல்ல eSports டைட்டிலான வேர்ல்ட் பார்ப்போம். வேர்ல்ட் நமக்கு கேம் ஸ்ட்ரீம் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ளே பண்ணால் மட்டும் 1080p நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 FPS கிட்ட கிடைக்குது. இப்போ நம்ம
நம்ம அந்த கேமை ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரீம் பண்ணும்போது நமக்கு நம்மளோட FPS 440லேருந்து 458 60 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கேம் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா உங்களோட பிசியோட FPS ட்ராப் ஆகும். வால்ரன்றது ஒரு லோ பாலி கேம். இப்போ நம்ம பப்ஜி பிசியை பார்க்கலாம். பப்ஜி பிசி நமக்கு நார்மலாக ஆடும்போது நமக்கு கிட்டத்தட்ட 260 FPS கிடைக்குது. இது நம்ம ஸ்ட்ரீம் பண்ணால் கிட்டத்தட்ட 240லேருந்து 250 FPS கிடைக்குது. ஸோ நமக்கு பெரிய FPS ட்ராப் இதில் இல்லை. ஏன்னா நம்மளோட ப்ராசஸரில் நமக்கு 12 கோர் இருக்குது அண்ட் 24 த்ரெட்டும் இருக்குது. ஓகே சோல்ஜர், ஸோ இப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிசியில் வந்து கேம் ஸ்ட்ரீமும் பண்ண முடியுது. எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ப்ராசர் ஆக்சுவலாக நல்ல ப்ராசர். அதாவது இந்த ப்ராசர் ஏன்னா உங்களுக்கு 12 கோர் 24 த்ரெட் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டஃப் வந்து நீங்கள் வந்து இதிலே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்ற அவசியம் இருக்காது. மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் AMD Ryzen 9 5950X வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு எனக்கு வேணாம் அப்படின்னா இதே போகிறது பெட்டர். ஸோ இதோட பிரைஸ் ஆக்சுவலாக மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிசியை இந்த டைமுக்கு பில் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs ரேஞ்சில் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த 2 lakhs ரேஞ்சுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் ஃபைனலா ஷவுட் அவுட் டு அவர் ஸ்பான்சர் AMD. தேங்க்யூ ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்று அவங்களுக்கு ஒன்று உங்களுக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டான வீடியோஸ் வேணும், அதை நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோட டைட்டில் அது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரொம்ப வீடியோ என் பண்ணுறேன். அடுத்த பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.